வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல குட்டி குட்டி கதைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவதும் ஒரு குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரில் ஒரு அழகான பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் எப்பொழுதும் மிகுந்த அழகு கொண்டவளாகவே இருந்தாள். அவளுக்கு எப்பொழுதும் ஆசையாகவும் அன்பாகவும் இருப்பது ரொம்பவும் பிடித்த விஷயமாகவே இருந்து வந்தது. அந்த பெண் எப்பொழுதும் எங்கு சென்றாலும் அவளை கண்காணிக்க 1000 பேர் இருப்பார்கள். அந்த பெண்ணுக்கு நல்லவளாக இருப்பதும் நல்ல விஷயங்களை செய்வதும் நல்ல விஷயங்களை பார்ப்பதுமாக இருப்பாள். அந்த பெண் இலக்கிய குணம் கொண்டவளாகவே இருப்பாள். அவள் போகும் வழியில் மேக கூட்டங்கள் கூட அவளை ரசித்து பார்க்குமாம். விளையாடும் குழந்தைகள் கூட நின்று கொஞ்சி விளையாடுமாம். மழை கூட அவளுக்காக விட்டு கொஞ்ச நேரம் கழித்து பெய்யுமாம். மழை துளிகள் கூட அவளை கண்டு ரசிக்குமாம். எப்பொழுதும் அவள் நல்லவளாக இருப்பதும் நல்ல குணங்கள் மிகுந்தவளாக இருப்பதும் அவளுக்கு ஒரு ஆகவே இருந்து வந்தது. ஆனால் அவள் தான் பாட்டி தம்பி என எல்லோர் மீதும் அக்கறை கொண்டவளாகவும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் பெண்ணாகவும் அவள் திகழ்ந்தாள். அது மட்டுமல்லாமல் அவள் மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை அவளே வாங்கி கொண்டு எடுத்து சென்று கொடுக்கும் பெண்ணாகவும் இருந்தாள். தேவைகளை நிறைவேற்றும் பெண்ணாகவும் இருந்தாள். அவள் எங்கு சென்றாலும் அவளை எப்பொழுதும் சுற்றும் ஆண்மகன்கள் அதிகம். அவள் எல்லா விஷயத்திலும் நல்லவளாக இருப்பதால் அவளை பிடிக்காதவர்களே என்பது கிடையாது. அவளை எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். எப்பொழுதும் அவள் தன் இல்லத்தில் வெளியே வந்து நின்றாலும் அவளை எப்பொழுதும் பின்தொடரும் ஆட்கள் அதிகம். மான்களும் கூட அவள் வருவாளா என்று காத்து கொண்டிருக்கும். பறக்கும் பூச்சிகள் கூட அவள் வருகைக்காக காத்து கொண்டு நின்றிருக்குமாம். அவள் அனைவரிடமும் அன்புடன் இருப்பதால் அந்த பெண்ணை எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும். நல்லவள் என்னும் பெயரை பெற்ற அவள் பூச்சிகள், பறவைகள், குருவிகள் என அனைத்திற்கும் உணவு கொடுப்பாள். அனைவருக்கும் உணவு படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவளுக்கு இயல்பாகவே இருந்து வந்தது. அவள் நல்லவளாக இருப்பதால் அவளுக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் அதிகமாகவே நடக்கும். அது மட்டுமல்லாமல் அவள் எப்பொழுதும் அவளுடைய நாயை வளர்த்து வந்தாள். அவளுக்கு புத்தகம் படிப்பது என்பது ரொம்பவும் பிடித்த விஷயமாகவே இருந்து வந்தது. அவள் அனைவருக்கும் தேவையை நிறைவேற்றி விட்டு பிறகு ஓய்வெடுப்பதற்காக அவள் பாட்டி வீட்டிற்கு சென்று வந்தாள். அதன் பிறகு அங்கு பார்க்கில் உட்கார்ந்து விளையாடி கொண்டும் இருப்பாள். அங்கு போகக்கூடிய அனைத்து மிருகங்களையும் கண்டு ரசிக்கவும் செய்வாள். ஊரை சுற்றி பார்ப்பது என்பது அவளுக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. அதனால் அவள் எப்பொழுதும் ஊரை சுற்றி பார்ப்பது மட்டுமல்லாமல் காடுகளுக்கும் சென்று அங்கு இருக்கும் பறவை கூட்டத்து கூட விளையாடி கொண்டும் இருப்பாள். மான்கள் அவள் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும். இவளும் சென்று அதனிடம் பேசி பழகி வருவாள். அதன் பிறகு அங்கிருந்து அவள் கிளம்பி பறவை கூட்டத்தை சென்று பறவையையும் பார்த்துவிட்டு அதன் பிறகு ஓய்வெடுப்பாள். பாட்டி வீட்டிற்கு சென்று அவள் ஓய்வெடுத்து சந்தோஷத்தை அனுபவித்து இருந்தால் அந்த காலகட்டத்தில் அவள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றியதால் அங்கிருந்து கிளம்பக்கூடிய நேரம் வந்தது. அவள் போகிறாள் என்று அனைத்து மிருகங்களும் பறவைகளும் வாடிக்கொண்டு நின்றிருந்தது. அதை கண்டு அவள் மிகவும் வருத்தமும் அடைந்தாள். அனைவரையும் விட்டு செல்வதை விட்டு மிகவும் சோகத்தையும் பெற்றாள். அதன் பிறகு அங்கிருந்து அவள் புறப்பட்டு அவள் இல்லம் திரும்புவதற்காக காத்து கொண்டு இருந்தாள். அதன் பிறகு அவள் அங்கிருந்து கிளம்பி பாட்டி வீட்டில் இருந்து கிளம்பி தன்னுடைய இல்லத்திற்கு சென்றாள். இன்று நாம் ஒரு குட்டி கதையை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு குட்டி கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.